ஹலோ guys, இன்னும் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என் ஃப்ரெண்டோட இந்த ஆசஸ் லேப்டாப்பை நம்ம வந்து சரி பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத நான் இங்கே வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். எங்கப்பா சார்ஜர்? ஓகே, சார்ஜர் கனெக்ட் பண்ணதுமே ஆன் ஆகிடுச்சு. இதுதாங்க ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி வந்து ஆன் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு டேஷ் லைன் வந்து காட்டிடுறது. ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு வந்து சால்வ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா 2 விதமான ப்ராப்ளம் தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பயோஸில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருந்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய ஓஎஸ் வந்து கரெக்ட் ஆனாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இப்போ வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்கள். பார்த்து முடிச்சு அந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க, பரவாயில்ல சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இப்போ இந்த லேப்டாப்பில் என்ன ப்ராப்ளங்கிறத கண்டுபிடிப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ஓஎஸ் தான் ப்ராப்ளமாக இருக்கும். ஓஎஸ் மாத்திர மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு பயோஸுக்குள்ளே வந்து போவோம். பயோஸுக்குள்ளே போய்ட்டு செட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிறத ஒன்று செக் பண்ணிப்போம். ஸோ பவர் பட்டன் ஆஃப், நெக்ஸ்ட்டு திரும்ப ஆன் பண்ணும். F2 பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆக்சஸ்க்கு வந்து F2 பட்டன் தான் வரும் பயோஸ்க்கு. ஸோ பயோஸில் பார்த்திங்கன்னா டேட் அண்ட் டைம் வந்து மாறவே மாட்டேங்குது. அதாவது டிஃபால்ட் டேட் அண்ட் டைமில் தான் இருக்குது. இது நான் வந்து நேற்றுக்கும் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தேன், சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் இது வந்து பழையபடி டிஃபால்ட் டைம் மாதிரி இதை வந்து விட்டுருங்க. இது எதனாலங்கிறது நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேட்டரி டெட்டு, பேட்டரி வந்து சார்ஜ் ஏறும், பட் வந்து சார்ஜ் நிற்காது. நம்ம சார்ஜர் இப்போ கலெக்ட்னாலும் இது வந்து ஆஃப் ஆயிரும். அதனால் இது வந்து பேட்டரி வந்து எதிர்பார்க்கண்டா. அதனால தான் இந்த இஷ்யூ இருக்குது. ஏன்னா வந்து ஒவ்வொரு வாட்டியாக வந்து டேரெக்டாக வந்து ஆன் ஆகிறதுனால. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீகசி யூஎஸ்பி பூட் இதை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சுருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து இருக்கக்கூடிய ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் அது இருந்தாலும் இருக்காட்டாலும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து UEFI பூட்டுங்கிறது இருக்கும். இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து சப்போஸ் லீகசி பூட்டில் வச்சுருந்தீங்கன்னா இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து லீகசி MBR ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து ஓஎஸ் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தீங்க, உங்கள் ஹார்ட் டிஸ்க் அந்த ஃபார்மேட்லாம் இருக்குன்னா நீங்கள் அதை வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்து ஷோ ஆகுதான்னு பாருங்கள். ஹார்ட் டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து பூட்டு வந்து ஃபஸ்ட்டு இதில் இருக்குது, பூட் ஆப்ஷனில். சப்போஸ் இந்த டிவிடியில் ஃபஸ்ட்டில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி டேஷ் தான் காட்டிகிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் சேஞ்சஸ் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இப்போ அது ஆன் ஆகும். நாம் வந்து பயோஸில் இருக்க செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணவும் சேம் ப்ராப்ளம் அப்படியே தாங்க இருக்குது. இப்போ இனிமேல் நம்ம வந்து பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறது தான். ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி லோக்கல் டிஸ்கில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே எப்படி இன்னொரு டிஸ்கில் வந்து காப்பி பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதோட வீடியோ பார்ட் 2ல் நீங்கள் வந்து பார்ப்பீங்க.